இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. இத நல்லா கவனிங்க. இதுலருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? ஏதாவது யாராவது சொல்லலாமா? இது என்ன தெரியுதுன்ட்டு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு டக்குனு சொல்லுங்க பார்க்கலாம். நட்சத்திரத்தோட உருவ வடிவம். சூப்பர். யார் அது? சூப்பர். சுரேஷ்குமார். வெரி குட் சார். இது வந்து நட்சத்திரத்துடைய உருவ வடிவம். வான்வெளியில இப்படிதாங்க இருக்கு நட்சத்திரம். வான்வெளி இந்த புள்ளி புள்ளியா இருக்கிற மாரி இருக்கு. இத நமக்கு புரிதலுக்காக அந்த காலத்துல இத என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாரி ஒரு ஸ்கிரீன வச்சு அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? இத வந்து புரிதலுக்காக அந்த லைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். இங்க இங்க பாரு நான் ஒரு ரவுண்ட் போடுறேன். தெரிஞ்சுதா? பிளாக் ரவுண்ட் போட்டிருக்கேன். தெரியுதா? தெரியுது. ஓகே. இந்த குதிரை தலைன்னு போட்டிருக்கோம். இதுதான் வந்து அஸ்வினி நட்சத்திரம். அதனால தான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துடைய விலங்குனா குதிரைன்னு சொல்லப்பட்டிருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சரஸ்வதின்னு சொல்லியிருப்பாங்க. சரஸ்வதி கையில வீணை இருக்கும். அந்த வீணையோட வாசிக்கும்போது அந்த வீணையோட எண்டு பார்த்தீங்கன்னா, குதிரை தலை இப்படி மடங்கி இருக்கும். புரியுதுங்களா? அஸ்வினி புரியுது. நட்சத்திரம்னா வீணை, அஸ்வினி நட்சத்திரம்னா வந்து குதிரை, அஸ்வினி நட்சத்திரம்னா சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம்னா முந்திரி. புரியுதா? புரியுது. அப்போ முந்திரி எப்படி இருக்கு? வளைவா இருக்கும். முந்திரி குதிரை தலை மாதிரி தான். சூப்பர். குதிரை தலை எப்படி இருக்கோ அதே மாரி இருக்கும். கரெக்ட்டா? அதுதான் முந்திரி. சூப்பர். அப்போ அஸ்வினி நட்சத்திரம்ன்றத இங்க நம்ம பார்த்துட்டோம். ஓகே.